எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை முறையாக சமர்ப்பிக்காதவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. இதனிடையே சிறப்பு முகாமில் விடுபட்ட பெயர்களை சேர்க்க விண்ணப்பத்துடன் உறுதிமொழி படிவம் வழங்குவது இல்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களின் பெயர் சேர்க்க 75,000 வாக்குச்சாவடி மையங்களில் 20 நாளாக சிறப்பு முகாம் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற சிறப்பு முகாம்களில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். புதிதாக பெயர் சேர்ப்பதற்கான படிவம் 6 சமர்ப்பிக்கும் அனைவரும் உறுதிமொழி படிவம் கட்டாயம் அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆனால் முதல் முறை வாக்களிக்க விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமே உறுதிமொழி படிவம் அளிக்கப்படும் என்று வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தெரிவிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு பள்ளிகளில் செயல்பட்ட முகாம்களில் வாக்காளர்கள் திரளாக வந்து தங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதா என்பதை உறுதி செய்தனர். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றுள்ள போதிலும் பலருக்கு அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கினர். நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ள ஆவணங்களுடன் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என அலைக்கழிக்கப்படுவதாக வாக்காளர்கள் புகார் தெரிவித்தனர். எதுக்குமா நாங்கள் தான் எல்லாமே கொடுத்துட்டோமே, மறுபடியும் எங்களை கூப்பிடுறீங்க, நாங்கள் வெளியூர் வேலைக்கு போக வேண்டியிருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னால், இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும், வராத பட்சத்தில் ஓட்டு கூட டெலிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிஎல்ஓ ஆஃபீஸருங்க. இப்போது மறுபடியும் எங்களை ஏற்கனவே கொடுத்ததை மறுபடியும் அதே ஆவணத்தை கேட்டு வாங்குறதுனால எங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுது. நேட்டிவிட்டி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2002ல் ஓட்டு போட்டிருந்தா அந்த லிஸ்ட்டில் நேட்டிவிட்டி கன்சிடர் பண்ணுறாங்க. 2002ல் நான் போடாதனால அவங்க நேட்டிவிட்டி திருப்பி சர்டிஃபை பண்ணிட்டு கார்டு எனேபிள் பண்ணுவாங்க. தாம்பரம், பல்லாவரம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதியில் 2வது நாளாக நடைபெற்ற முகாமில் 18 வயது நிரம்பிய புது வாக்காளர்கள், வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள், திருத்தம் உள்ளவர்கள் பயன்பெற்றனர். அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்க டியூ டேட்டை மிஸ் பண்ணிட்டேன் என்னோட பர்சனல் ஒர்க்னால. அதனால் கொண்டு வந்தேன். ஸோ ஃபார்ம் 6ன்னு ஒரு புது அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் அட்டாச்சேஷன்மெண்ட்ஸ், தட் மீன்ஸ் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க வித்தின் ஈவினிங்குள்ளே. வர முடியாத சூழ்நிலை, வாங்க முடியல, ஃபார்ம் பண்ண முடியல. சண்டே லீவ் இன்னைக்கு, அதனால் இங்கே வந்திருக்கேன். சேவா சதன் ஸ்கூலில் எனக்கு இன்றைக்கி ஓட்டு, இங்கே தான் எப்போவுமே ஓட்டு போடுவேன். அந்த ஃபார்ம் 6 கொடுக்குறாங்க, அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு ஃபோட்டோ, வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு ஜெராக்ஸு எல்லாமே, அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கேன். இதனிடையே எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை முறையாக சமர்ப்பிக்காத 10 லட்சம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ள 13 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றின் அசல் ஆவணத்துடன் வாக்காளர்கள் நேரில் செல்ல வேண்டும் என நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.